டே 5 தலால் ஸ்ட்ரீட் போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஆர்பிஐயோட மானிட்டரி மியூசியத்துக்கு போனேன். என்ட்ரி ஃப்ரீ தான், ஆனா உள்ள வீடியோஸ் எடுக்க அலௌட் இல்ல. சோ வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. உள்ள காசு பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ இருந்துச்சுங்க. சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு மெட்டாமங்கேஸோட ஃபைனான்ஸ் சீரிஸ் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட 11வது நாள். மும்பைல எப்பயுமே டே 1 அண்ட் டே 11 லீவா தான் இருக்கும். சோ விநாயகர் கரைக்கிறது மும்பைல ரொம்ப சூப்பரா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் அன்னைக்கு லீவை போட்டு ஃபர்ஸ்ட் ஜுஹு பீச்சுக்கு போனேன். அங்கெல்லாம் சின்ன சின்ன விநாயகர்லாம் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊர்ல இருக்க பெரிய விநாயகர்லாம் கிர்காம் சௌப்பாட்டில தான் கரைப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சோ அங்க கிளம்பி போனேன். அங்க விநாயகரை கரைக்க வந்த ஃபேமிலிஸ் எல்லாம் காட்டின சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஊரு மொத்தத்தோட வைபுமே பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. முடிஞ்சா நீங்க ஒரு வாட்டி விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த 11 நாளும் மும்பை போய் பாருங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. மக்களே, நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். சோ இப்போ இல்லைன்னா எப்போ?